ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக் கறி பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 நறுக்கின வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு நறுக்கின தக்காளி தாளிச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா தாளித்து அதை தாளித்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சி விழுதாக்கி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சு விழுதை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, அந்தளவுக்கு தாளிச்சுக்கோங்க. அப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நல்லா பாயில்டு எக்கு 4 எக்கு போட்டுக்கோங்க. ஆஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா அது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சுண்டிடுங்க. சுண்டினதுக்கப்புறமா ஒரு 10 தேங்காய் அரைச்சி அந்த விழுது அதில் போடுங்க. நல்லா கலக்கிக்கோங்க. கொதிக்க விட்டுறாதீங்க. கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.